அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி தினமலருடைய குறுக்கெழுத்து போட்டி பார்க்க போகிறோம். இன்றைக்கி டேட் என்னென்னா ஜூலை 31, 2026, 31/7/2026. வாங்க சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். இடமிருந்து வலம். கேரளாவில் உள்ள பிரபல மலைவாச ஸ்தலம் 4 இடத்துல கொடுத்துருக்காங்க. 3வது சொல்ல முடியாது. தேக்கடி சொல்லலாம். தேக்கடியில் மலைவாச ஸ்தலம்னு சொல்லுவோம். 3ஆவில் இடுக்கி மாவட்டத்தில் இருக்குதுங்க. ஓகேங்களா. இங்கே பெரிய தேசிய பூங்கா பார்க்கலாம். புலிகள் காப்பகம், ரிசர்வ்டு ஏரியா. 1 மேலேருந்து கீழே தேல ஆரம்பிக்கும். பாரம்பரிய கிறிஸ்துவ திருமணங்கள் நடைபெறும் இடம். பாரம்பரியமாக கிறிஸ்துவ திருமணம் எங்கே நடக்கும் அப்படின்னு கேட்டால் சர்ச் நீங்கள் தமிழில் சொல்லணும்னா தேவாலயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ தேவாலயம்னு எழுதுனீங்கன்னா 6 இடமிருந்து வலம் என்ன? சாமுத்திரிக டேஷ் என்பது ஒருவரின் அங்க அமைப்பை குறிப்பதாகும். சாமுத்திரிக லட்சணம் ஆடி ஒருத்தர் இப்படி தான் இருந்தால் அழகாக இருப்பா அப்படின்னு சொல்லக்கூடியது. 3 சொல்லினா வரும். ஓகே. மேலேருந்து கீழே 5க்கு 3 எழுத்து சேக்கு 2. கருமி செலவழிக்காமல் இருக்கவன் என்னன்னு சொல்லுவாங்க? கஞ்சன், கருமி. சரிங்களா? ஓகே. 5 மேலேருந்து கீழே என்ன? 2வது எழுத்து இம்மில் இருக்கு. திருப்பதி வனப்பகுதியில் மதிப்பு மிகுந்த இந்த மரத்தை கடத்துவது அதிகமாகிட்டு. திருப்பதி வனப்பகுதியில் எந்த மரம் கடத்துறாங்க அப்படின்னு பார்த்தா 5க்கு 2வது எழுத்து. ஸோ செம்மரம் அப்படின்னு சொல்லலாம். செம்மரம் கடத்தல் திருப்பதியில் ஆக்சுவலாக சேஷாலம் பகுதியில் அந்த கடத்தல் ரொம்ப அதிகமாகவே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. 5 இடமிருந்து வலம் என்ன? சேல 5க்கு. டேஷ் நாடனும் போதிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே. மகாகவி பாரதியார் சொன்னார், தேசபக்தியை பற்றி செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே. ஓகே. நாலு இடமிருந்து வலம் என்னன்னு பார்க்கலாமா? பேரை சொன்னாலும் டேஷ் சொல்லாத. பேரை சொன்னாலும் ஊரை சொல்லாதே. இதை அப்படி திருப்பி கூட சொல்லுவாங்க. ஊரை சொன்னாலும் பேரை சொல்லாதே. அதாவது மூதுரை நம்மளை பற்றிய முழு டீட்டெயிலும் எல்லாத்துக்கும் சொல்லக்கூடாது அப்படின்னு சூசகமாக சொன்ன வார்த்தை. நம்மளை பற்றி எல்லா விஷயமும் அடுத்தவங்கள்ட்ட ஒப்பிக்கக்கூடாது. 3 மேலேருந்து கீழே. பல வகையாக சாப்பாடு பல வகையாக இருக்குன்னா அது என்னன்னு சொல்லுவீங்கன்னா விதவிதமாக பல வகையானன்னு சொன்னாங்க. ஸோ விதமான அப்படின்னு சொல்லலாம். சரிங்க. 8 இடமிருந்து வலம் என்ன? சுறுசுறுப்பாகவே. எது சுறுசுறுப்புக்கு ஆப்போசிட் சோம்பல். இங்கே வந்துக்குங்க. அப்போ 9 மேலேருந்து கீழே என்னன்னு பார்ப்போமா? டேஷ் மனைவியை தன்பதி என்போம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை தம்பதின்னு சொல்லுவாங்க. அப்போ இங்கே என்ன வரணும்? கணவன் மனைவியை தன்பதி என்பார்கள். 3 சொல்லினா வரும். ஓகே. அப்போ 7 மேலேருந்து கீழே என்ன? பூதான் இயக்கத்துக்காக அறியப்படும் வினோபா டேஷ் காந்தியின் ஆன்மீக வரிசாக கருதப்படுகிறார். வினோபா பாவே. அவரோட ரியல் நேம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா விநாயக் நரஹரி பாவே. இவர் பூதான் இயக்கம்னு அப்படின்னு சொல்கிறார். அதாவது நிலக்கொடை இயக்கத்தை தொடங்கி வச்சாங்க. நிலக்கொடை அப்படின்னா என்னட்டு அதிகமாக நிலம் இருக்குன்னா 4 பேருக்கு கொடுத்து நல்ல விஷயத்துக்காக கொடுக்கறது. ஓகேங்களா. எனக்கு தெரிஞ்ச நியர்பையில் உள்ள ஸ்கூல்லாம் பார்த்திங்கன்னா ஏக்கர் கணக்கில் கொடுத்துருக்காங்க. அவங்ககிட்ட நிறைய இடம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. நிலக்கொடை இயக்கத்தை தொடங்கி வச்சவர். இவருக்கு கவர்மெண்ட் பாரத ரத்னா விருதும் ராமன் மக்சே விருதும் கொடுத்துருக்காங்க. மக்சேசி. ஓகே. அப்போ 8 இடமிருந்து வலம் என்ன?
சுறுசுறுப்பாகவே எது சொல்லு மந்தமாக இருக்கிறது. ஸோ மந்தமாகவே அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்க. 10 இடமிருந்து வலம் என்ன? டேஷ் கோட்டையிலே வெள்ளி முளைக்கும் வேளையிலே. இது ஏதோ பாட்டு மதியம் இருக்குதுங்க. வீரபாண்டி கோட்டையிலே வெள்ளி முளைக்கும் வேளையிலே பருவ பொண்ணை திட்டமிட்ட கொள்ளை அடிக்க திட்டமிட்ட கல்வர்களேன்னு படிப்பாங்க. திருடா படம், பிரசாந்த் மூவி, 1993 அந்த மூவி. அந்த காசு கண்டெய்னரோட கடத்திட்டு போவாங்கல்ல, அந்த படம் தான். 15 இடமிருந்து வலம் என்ன? போய் வா என்பதை இப்படி கூறலாம். போய் வா அப்படின்னா சென்று வா. சென்று வான்னு சொல்லலாம். அப்போ 15 மேலேருந்து கீழே என்ன? சேல ஆன்சு. திமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் டேஷ் பாலாஜி. நோ கமெண்ட்ஸ் அபவுட் ஹிம். அவரை பற்றி எதுவுமே சொல்ல போதில்லை. செந்தில் பாலாஜி அவர்கள். ஓகே. 17 இடமிருந்து வலம் என்ன? பணம் டேஷ் குணம் குப்பையிலே. பணத்துக்கும் குணத்துக்கும் உள்ள மரியாதையை சொல்லக்கூடிய வார்த்தைகள். பணம் பந்தியில் இருக்கும், குணம் குப்பையில் இருக்கும். பணம் பந்தியிலே, குணம் குப்பையிலே. ஸோ 18 மேலேருந்து கீழே என்ன? இந்த சொல்லை இருமுறை எழுதினால் ஷாம் திரிஷா நடித்த படம். லே வந்து லேசா லேசா படம் பேர். ஐ திங்க் 2003 வந்த படமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. 14 மேலேருந்து கீழே என்ன? ரஷ்யாவுடைய டேஷ் விளாடிமிர் புட்டின். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின். அவர் அங்கே உள்ள ஆர்மியில் இருந்தவர். அதனால தான் அவருடைய ஹேண்ட்ஸ் எல்லாமே மூமெண்ட் பார்த்திங்கன்னா அந்த ஆர்மி ஸ்டைல்லே இருக்கும். ஓகே. 16 இடமிருந்து வலம் என்ன? தீல முடியுதுங்க. டேஷ் புடவையாய் காய்த்தது போல. பருத்தி காய்ச்சி தொங்கையில், பருத்தி வெடிக்கையில் அங்கே சேலை பறக்க மாதிரியே இருக்கும். நைட்டெல்லாம் பார்த்தாங்கன்னா பேய் பறக்க மாதிரி இருக்குன்னு நினச்சி பயந்தவங்கெல்லாம் உண்டு. பருத்தி. ஓகேங்களா? பருத்தியில் இருந்தால் நூல் எடுப்போம். 13 மேலேருந்து கீழே. தோல். தோல்னா ஸ்கின்னு சொல்லலாம். ரீட்ரான்ஸ்லேட் பண்ணால் சர்மம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே. 19 இடமிருந்து வலம் என்ன? அதிகமாகும். எது சொல்? அதிகமாகும் அப்படின்னா குறைவாகும் தான் சொல்லுவோம். அங்கே 4 இடத்துல சொல்லணும்னா குறையும். ஓகே, சரிங்களா? இப்போ 12 மேலேருந்து கீழே என்ன? அரிப்பை ஏற்படுத்தும் ஒருவித தோல்வியாதி. சுய் இல்லைன்னா சிரங்கு அப்படின்னு சொல்லுவோம். சிரங்கு, ஸ்கின் டிசீஸ். ஓகே. 12 இடமிருந்து வலம் என்ன? அழு. எது சொல்? ஒருத்தவங்களை அழ வைக்காங்கன்னா ஆப்போசிட் சொல்லு என்னன்னு சொல்லுவாங்கன்னா சிரிக்க வைங்கள். சிரி. ஓகே. 11 மேலேருந்து கீழே என்ன? குதிரை. குதிரையை வேறு சொல்லல என்னன்னு சொல்லலாம்? பரி, புறவி அப்படின்னு சொல்லலாம். ஸோ பரி இந்த இடத்துக்கு வந்துருக்கு. 11 இடமிருந்து வலம். கடைசி கேள்விங்க. சில அல்ல, கொஞ்சம் இல்லை அப்படின்னா பல. ஸோ இதை தான் கடைசி பதில்கள். தப்பாக மென்ஷன் பண்ணியிருந்தால் கமெண்ட்டில் கொடுங்க. சப்போர்ட் பண்ணி கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. அன்னதானம் செய். தானத்தில் சேர்ந்த தானம் அன்னதானம். உன் பாவம் தீரன்னு சொல்கிறாங்க காஞ்சி மகாபெரியவா. யார் நல்ல விஷயம் சொன்னாலும் கேட்டுக்கணும். ஹிரோஷிமாவில் புதிய உலகம். ஹிரோஷிமா நாகசாகியில் குண்டு போட்ட கப்பல். இது எல்லாமே நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி நிறைய டைமிங் ஆகுது. ஓகேங்களா? கடைசி தண்ணீர் குடிக்காத விலங்கு அப்படின்னு ஒரு விலங்கு இருக்குங்க இன்னைக்குள்ள விஷயத்தில். கோவாலா அப்படின்னு பாலூட்டி வகையை சேர்ந்த விலங்கு. தண்ணியே குடிக்காதான். யூகலிப்டஸ் மரத்தோட இலையிலேருந்து எல்லாத்தையும் எடுத்துக்குதான். சரிங்களா? இப்போ அனிமல் பேர் கோவாலா.
நன்றிங்க.